ஹலோ மக்களே, சொன்ன இல்லைங்களா, வாழைத்தார் வந்து பழுத்துருச்சுங்க. அந்த நம்ம பழுத்து இப்ப அதை வந்து நம்ம வந்து கத்தி வச்சு அறுக்க போறோம். ஏன்னா வீடியோ இது அறுவடை வீடியோ பண்ண போறோம். வாங்க போலாம். இதெல்லாங்க நம்ம வந்து இதெல்லாம் எடுக்க போறது தானே, அதனால அப்படியே விதைக்கு இங்க பாத்தீங்களா, ஒரு வாழை அதாவது பழமரம் வச்சு நிறைய தோப்பு உண்டானவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. நம்ம ஒரு மரம் வளர்த்து இந்த மாதிரி வந்து பழுத்து எடுக்கும்போது நான் அதை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இது வந்து ரஸ்தாலியா கதலியான்னு தெரியல, ஆனா செம்மையா பழுத்துச்சு. இதோட வெட்டுங்க. இது பண்ணும்போது ஒரு பாட்டு போட்டு இருங்க. சுத்தி காமி சொல்லி இது பார்த்தீங்களா, இவ்வளோ 1 2 3 4 5 6 7 இருங்க, 7 தார் இருக்கு. இப்படிங்க பிடிச்சு கொண்டு வச்சிரு. 7 சீப்பு. உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கு நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கோயில் கொண்டு போய் ஒரு 10 குழந்தைங்களுக்கு இங்கேயே நம்ம கொடுத்துருவோம். அந்த பழத்தெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றத விட நம்ம அறுவடை பண்ணி ஒரு 4 பேர் சாப்பிடும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. என்னைய பொறுத்த வரைக்கும் அதான் நான் நினைப்பேன். அவ்வளவுதான். கையை நோக்கி இருக்குங்க. பாருங்க, அது வெடிச்சிருச்சு பழம். பாருங்க, 1 2 3 நல்லா வெடிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலான நாள். பையனுக்காக வச்சுட்டு, பிறந்த நாள் வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போய் இங்கேயே நம்ம ஒரு 10 குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து மாதுளம்பழம் பறிக்க போகலாம். வாங்க போகலாம். கட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் பறிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதுளம்பழம் இருந்துச்சு. அப்படியே வாழைத்தார் முடித்தோடனே சரி இதை வந்து இதையும் பறித்து ஒரு அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிச்சேன். ஒவ்வொரு மாதுளம்பழமும் நல்லாவே பழுத்துரு. இந்த சைடு நிறையா இருந்துச்சுங்க, ஒரு 10 பழம். இந்த ஸ்கூல் விட்டு போகுங்க இல்லையா, பிள்ளைங்க வந்து நின்றுக்கிட்டே இருக்குங்க. நின்றுக்கிட்டு இல்லாமல் ஆள் இல்லைன்னா பறிச்சுட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நான் டக்குன்னு அன்றைக்கி ஒரு நாள் வெளியில் வந்தனால என்ன பண்ணிடுச்சிங்கன்னா, மாதுளம்பழம் வேணும் அப்படி சொல்லிச்சிங்களா. அப்புறம் ஏன்ப்பா நாங்களாம் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா சரி பிள்ளைங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 1 பறித்து ஆளுக்கு 1 கொடுத்து சரி சாப்பிட்டு போங்க, இனிமேல் எதாக இருந்தாலும் கேளுங்க, நான் பறித்து தரேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைங்க கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து கொடுத்துட்டு அப்புறம் மிச்சத்தை நாங்கள் பறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு மேலே விட்டு வச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் போகிறவங்க எல்லாமே கீழேயே இருக்கிறனால வந்து பறிக்க தான் நினைக்கிறாங்க. அப்புறம் இது பார்த்து சின்னோண்டு பழந்தாங்க. அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து போய் பழுத்து இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு எட்டலை, ஹைட்டில் 2 3 பழம் இருந்தனால ஹைட்டில் வந்து அப்புறம் அவங்க பறித்து கொடுத்தாங்க. அப்புறம் நானும் பறிச்சுட்டு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து சின்ன செடியாக இருந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து ஏற்கனவே பழம்லாம் இருந்தனால அதை அசால்ட்டாக பறிக்க மாட்டோம். அவங்க நல்லா சாப்பிட்றதுனால அதை பறிக்கணுன்னுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து ஜாஸ்தியாக தான் அதுக்கு நம்ம வந்து அதை தேட மாட்டோம். அந்த மாதிரி தான் மாதுளம்பழமும். அது நினச்சா பறித்து சாப்பிட்றது, இல்லைன்னா அப்படியே அதுலேயே இருக்கிறது. அப்புறம் அவங்க தோணுனா பறித்து சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 7 பழமும் என்னமோ இருந்துச்சு. நல்லாவே சூப்பராகவே நல்லா பெருத்து போய் நல்லா இருந்துச்சு. பூச்சி எதுவுமே கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. ஹைட்டில் 1 இருந்ததுனால சரி குச்சி பறிச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மாதுளம்பழத்தையும் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், ஒரு சின்ன செடியாக இருக்கிறது நமக்கு வந்து எவ்வளோ பழம் கொடுத்துருக்கு பாருங்கள். அதுவுமே பழம் வந்து ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் வரும் பழம். கிட்டத்தட்ட இப்போலாம் 150 ரூபா 120 ரூபா விற்கிது. நம்ம வந்து ஒரு சின்ன இடம் தான், அந்த இடத்துல
ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி இந்த இடத்துல வச்சு இடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதுளை நம்ம வந்து மாடிக்கு வந்துட்டேங்க. மாடியில் பார்த்தா நம்ம வந்து அகத்திக்கீரை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு இனிமேல் கொஞ்சம் அமாவாசைக்கு அகத்திக்கீரை தேட வேண்டியதில்லை, அகத்திக்கீரை வந்துருச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துருச்சு. ஏன்னா ஒரு இதுனால சரி நான் 2 வச்சுட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செடி முருங்கை நம்ம ஒரு தடவை தாராபுரம் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த செடி முருங்கை வந்து இதில் போட்டிருந்தேன், விதை போட்டிருந்தேன், வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் செடி முருங்கை. ஏன்னா இது தனித்தனி அப்படியே பேக்கில் வச்சுக்கலாம் சொல்லி விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா என்ன ரகம் கத்திரிக்கான்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா தளதளன்னு வந்துருச்சு. பூ பூத்துருக்கு, காய் இனிமே தான் காமிக்கும். இது வந்து சோளக்கருது. வந்து இந்த சங்கு பூங்க, அது வேண்டாம், அவ்வளோ இது தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றில் வந்து வெண்டைக்காய் வந்துருக்குது. நான் விதை போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை, முந்தா நாள் தான் போட்டேன். என்னன்னு தெரியலங்க, டக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த சீசன்றனால அப்படியான்னு தெரியல, முள்ளங்கி விதை வந்து இத்தனை போட்டிருக்கிறேன், வந்துருச்சு. இது ஏதோ ஒரு மிளகா செடி போல, சரி வரட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து முள்ளங்கி எல்லாம் போட்டிருக்கேன். முள்ளங்கி அதில் வந்து ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கத்திரிக்காய் நிறைய போட்டதுல கத்திரிக்காய். இது வந்து அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம், ஏன்னா 1 2 தான் இருக்குது. சரி ஏதோ ஒன்று சாம்பார் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இனி ஏதாங்க இதெல்லாம் போட்டிருக்கிறேன், வரணும். இதுலேயும் அப்படித்தான். இது வந்து சங்குப்பூ, டீ குடிச்சிக்கலாம். கீழே இருக்குதுங்களா, இது வந்து அவரைக்காய். சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பறிக்காதனால வந்து விதைக்கு ஆயிடுச்சு. சரி 1 2 விதைக்கு விட்டுட்டு திரும்ப பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் விதைக்கு விட்டுடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வருங்க. இந்த ரகம் தாங்க நல்லா சொன்னேன், நான் சரியா வரவே இல்லை. கீழே இனிமேதான் நாற்று போட்டிருக்கேன். பரவாயில்ல வந்துருச்சுங்க கத்திரிக்காய். அங்கே ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது, கீழே இருக்கு, பறிச்சுக்கலாம் 2. அப்புறம் இது வந்து வெள்ளரி விதைன்னு சொல்லி போட்டா இது என்னமோ காய் வருது. இது யூஸ் பண்றாங்கன்னா பார்க்கலாம் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பழைய மிளகாய் செடி வந்து கட் பண்ணி விட்டு அந்த பஞ்சக்காவே இதெல்லாம் தெளிச்சோம் இல்லைங்களா, அதில் தெளிஞ்சிருச்சு. அதே மாதிரி தாங்க இந்த பச்சை மிளகாவும் தெளிஞ்சிச்சு. இது வந்து வெண்டைக்காய். அங்கே வருங்க, இதுலேயே வந்து 1 2 3 4 வெண்டைக்காய் இருக்குது. அப்படி வாங்க அந்த பக்கம் அந்த பேர் இதுக்குள்ளே சுத்துறங்க. இதெல்லாம் வெண்டை விதை போட்டேன், இதுல வந்து வந்துருச்சு. இங்க வெண்டைக்காய் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது முத்துறதுக்குலாம் பறிச்சிடணும், இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரே சேமா வரும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இது ஒரு வெண்டைக்காய் செடி, இது ஒரு வெண்டைக்காய் செடி, இதுல ஒரு வெண்டைக்காய் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து மாத்தி வச்சிடணும். இது வந்து கருவேப்பிலை செடி, கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். அதுலயே பாருங்க, இந்த செடி ரொம்ப வருஷமா இருக்கனால விதை வந்துருச்சு. இதெல்லாம் வந்து போடணுங்க, இதெல்லாம் விதை. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பச்சை வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன். பச்சை வெண்டைக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த வெண்டைக்காய் வெள்ளை வெண்டைக்காய், அது வந்து பெருசு பெருசா வருதுன்றதுனால சரி அதுல விதைகளா எடுத்து நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் சொல்லிட்டு இது வந்து பச்சை வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இது என்னது, இதுல ஒரு முருங்கை இது வச்சிருக்கேன். மாத்தி வச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வாடி தாங்க தலையும், அதனால தலையுது. சரி பரவாயில்ல விட்டேன். இதெல்லாம் வெண்டைக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காய் ஒண்ணு வந்துருக்குது. இது பாத்தீங்கன்னா கொத்தவரங்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணவே இல்லை, சரி பறிக்கலாம். இங்க இருங்க, எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா ஒரு செடியில. இது பாருங்க, இது வந்து விதையே ஆயிப்போச்சு. சரி நான் இது விதைக்கு எடுத்துக்கலாம், பரவாயில்ல, திரும்ப போட்டா வரும்ல. விதையாயிடுச்சு. சரி எவ்வளவு விதை வருதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே வந்து நான் சும்மா வாங்குறத விட ஒரு விதையிலேருந்து விதை எடுக்கிறது தான் நல்லது. ஆனா இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. விதை எடுத்தாச்சு. இது வந்து கொத்தரங்காய் பறிச்சுக்கலாம், ஏன்னா கொத்தரங்காவும் முத்திடும் உங்களுக்கு. எரிசு வந்துருச்சு. உண்மையிலுங்க கொஞ்சமா நம்ம பொரியல் பண்ணி வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா கொத்தரங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கொத்தரங்காய பச்சையாவே சாப்பிட்டா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணுவேன். ஆனா வந்து அது கடையில வாங்கி நம்ம வந்து சாப்பிடணுமானா அது முடியாது, ஏன்னா அதுல மருந்து தெளிச்சிருப்பாங்க. சப்போஸ் மருந்து தெளிக்காததும் இருக்குது இந்த இயற்கை காய்கறியில. நம்ம வந்து இதுல எந்த ஒரு மருந்து தெளிக்க மாட்டோம், உங்களுக்கே தெரியும். அந்த பஞ்சகாவியா சாணி, இந்த
கோமி இதை வச்சு மட்டும். அப்புறம் வந்து மீன் அமிலம் இந்த இதில் பாருங்க சின்ன செடியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய கொத்தரங்காய் இருக்குது. நான் ஏன்னா பறிக்கவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போனதுனால. போதுங்க, ஒரு 50 கிராம் 100 கிராம் இருந்தாவே இங்கே இவ்வளோ கொத்தரங்காய் இருக்குது. சரி விதைக்கும் யூஸ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுலேருந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுலேயும் மிச்ச விதைகள்லாம் இருக்குது. செடி கூட வந்துருச்சு, அவ்வளோ முன்னாடியே இருக்கு. தண்ணி நல்லா ஊற்றினாங்களா, அதெல்லாம் ஊர் போயிருக்கு. ஒரு பொரியலுக்கு கண்டிப்பா அது போதும், 2 பேர் 3 பேர் போது கண்டிப்பா அது பத்தும். இப்பெல்லாம் சின்ன சின்ன செடியா தான் வந்துட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா தட்டைக்காய் போட்டிருந்தேன், தட்டைக்காயும் விதையாவே ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், விதை போட்டுக்கலாம். இது வந்து தட்டைக்காய் செடி பாருங்க, செடி நல்லா வந்திருக்குது, ஆனா என்ன காய்க்கல. இது எல்லாமே தட்டைக்காய். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு செடியில காய்ச்சி தட்டைக்காயவே ஆயிப்போச்சு. சரி நம்ம ஊற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே தட்டைக்காய் தாங்க, இன்னும் காய்க்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீரை பண்ணிக்கலாம் வீட்டுக்கு, பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதுல பாத்தீங்கன்னா பீட்ரூட் போட்டிருக்கேன், இங்க வருங்க. இது வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன் விதை, இன்னெல்லாம் முளைச்சி வரல, வரட்டும்னு விட்டுருக்கேன். இது வந்து முடக்கத்தான். கொஞ்சம் முடக்கத்தான் வந்து தண்ணியில போட்டு முடக்கத்தானை கொதிக்க வச்சு குடிக்கும்போது கை கால் வலி இதெல்லாம் இருக்காது, அதுக்காக கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது இப்ப இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொத்தரங்காய் செடி வந்துருக்குது, நிறைய வந்திருக்கு. கிட்ட வர மாட்டீங்களா? இது பாத்தீங்கன்னா பீக்கங்காய் இருக்கு பார்த்தீங்களா, பழைய பீக்கங்காய் எடுத்து வச்ச விதையில ஒன்று வந்துருச்சு. அது போக வந்து இன்னும் போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகமான கத்திரிக்காய் செடி, இன்னும் காய்க்கல. இந்த என்ன கலரு, இதோ இந்த கலர், இது ஒரு ரகம் போல. சரி பிஞ்சு வரட்டும். இதுவும் அப்படிதாங்க, வெள்ளை இதுவும் அந்த கத்திரிக்காய், இதுவும் ஒரு கத்திரிக்காய். அதை தண்ணி விடவே மறந்துட்டு போல. இப்போ இதெல்லாம் கருவேப்பிலை இருக்குது. அப்புறம் வந்து இப்படி இருந்துக்கிறேன் அப்படி. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பசலைக்கீரை சூப்புக்கு தேவைப்படும். நிறையவே வந்துருச்சு நல்லாவே, கொஞ்சோண்டு சூப்புக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இதுவும் தட்டைக்காய் தாங்க போட்டுக்கிறேன். அங்கங்க என்ன கிடைக்குதோ அதை போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா அவரைக்காய், கோழி அறைனா அந்த குடோன் நம்ம எடுத்துருவோம், எடுக்கறனால இதுல இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோழி அவரை. இதெல்லாம் வந்து பாவக்காய் போட்டிருக்கிறேன். இது பாவக்காய், இதுவும் பாவக்காய், மிதி பாவக்காய், இதுவும் பாவக்காய். இது வந்து பீக்கங்கொடி, இன்னொரு பீக்கங்கொடி வந்துருச்சு. பீக்கங்கொடி இது வந்து புடலங்காய், இது வந்து பீக்கங்காய் விதை போட்டு வந்துருச்சு. அப்புறம் இது எல்லாமே வந்து இதெல்லாம் களை செடிங்க, இதெல்லாம் புடுங்கணும். இது வந்து பழைய பச்சை மிளகா, ஊசி பச்சை மிளகா சொல்லலாம் அது. அவ்வளோதாங்க. இதுக்கு எல்லாமே வந்து கத்திரிக்காய் நாற்று மாற்றி வைக்கணும். அப்புறம் இது பாருங்க, அந்த முருங்கைக்கன்று எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, இது நிறைய விதை போட்டிருக்கோம், நல்லா தளதளன்னு வந்துருச்சு. இது எல்லாமே நான் மாற்றி வச்சிருக்கேன். இது எல்லாமே மாற்றி வைக்கிறனால ஒவ்வொரு குரோபில் வைக்கிறனால சப்போஸ் நமக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் இப்படியே மாற்றி வச்சுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைலாம் இந்த பாருங்க, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் நிறைய இருக்குது, நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதை மட்டும் பறிச்சுட்டு வரும். கீழே கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து பாலக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை தான் மாற்றி வச்சு, பாலக்கீரை பசலைக்கீரை வேற கீழே இருக்குது. இது வந்து தண்டிக்கீரை கொஞ்சோண்டு, கொத்தரங்க போதுங்க, இன்னைக்கு ஒரு பொரியலுக்கு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இது எல்லாமே ரெடி பண்ணணுங்க. எல்லாமே சரி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். கிளீன் பண்ணிட்டு தான் வச்சேன்.
இது பாத்தீங்கன்னா கோழிக்கு நம்ம கீரை பறிச்சுக்கலாம். கொஞ்சம் களைச்செடி வேண்டாவே வந்து அது வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா இதை வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் காய போடுறதை விட நம்ம இதெல்லாம் வந்து கோழிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எல்லாத்தையுமே உடனே நம்ம பறிக்க முடியாது. அதனால வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதா அந்த இதுல உள்ள கீரை எல்லாத்தையுமே அப்படிதான் நாங்க பிடுங்கி கோழிக்கு போட்டனால இதுவும் கிளீன் ஆயிடுச்சு. அதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது உடனே ஒரே நாள் எல்லாத்தையும் பறிச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆயிடும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளவு கீரைங்க சாப்பிட முடியும்? ஒவ்வொரு இதுல இருக்கனால கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பறிச்சு இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு கரையிறதுக்கு செஞ்சிருவேன். இதெல்லாம் வந்து கோழிக்கு ரெடி பண்ணிட்டு இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 10 கோழி இருக்குது. 10 கோழி இருக்கனால இது எல்லாமே எனக்கு வந்து மதியத்துக்கு வந்து பசுந்தீவனம் தான் கோழிக்கு போகணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வீட்டுக்கு இருக்கு, நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் நாத்து இதெல்லாம் போட்டுருக்குறோம். இனிமே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மாத்தி வைக்கணும். இதை கிளீன் பண்ணா இதுல நம்ம வந்து பீட்ரூட் விதை, முள்ளங்கி, கத்திரிக்காய் எது போறனாலும் இதுல போட்டுக்கலாம். இது ஒண்ணு போதும் மதியத்துக்கு எல்லா கோழிகளுக்கும் கீரை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கீரை போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போட்டிருக்கேன், இன்னும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளீன் ஆயிடுச்சுங்களா. கிளீன் ஆன மாதிரி ஆச்சு. நம்ம ஒரு கோழிக்கு வந்து தீவனமா ஆச்சுங்க. இதெல்லாம் காஞ்சிருக்கு. இதெல்லாம் கோழிக்கு வேண்டாம், கிளீன் பண்ணி மட்டும் விட்டுறலாம். இந்த முருங்கை இதை மாத்துறதுக்காக எடுத்து வச்சேன், இன்ன வரைக்கும் மாத்த முடியல. இதெல்லாமே கோழிக்கு பிடிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தாலுமே செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனாலயே வந்து நான் தம்பி வீட்டுக்கு சரி கொடுத்தா அது அப்படியே காய வச்சு தூக்கி போட்டாங்களா, என்ன பண்றது, சரி ஒரு கோழிங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டுதான். இப்ப நம்ம இதெல்லாம் பிடுங்காம விட்டோம்னா இதுக்கு போற சத்து பூராவுமே வந்து இந்த கீரைகளுக்கு தான் போகும் பொழுது இந்த கீரை வராது. இவ்வளவு கீரை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது பத்தாது, ஏன்னா 10 கோழி இருக்குது. 10 கோழினால இன்னும் பண்ணிக்கலாம். உள்ள இன்னவதையே போட்டவே எதுவுமே வரல. ஏன்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யவே இல்லை இன்ன வரைக்கும். எங்கெங்கயோ பெய்யுது. இங்க பெய்ஞ்சாதான் நமக்கு வந்து செடி போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு இதெல்லாம் கத்திரிக்காய் நாத்து கீரை இருக்குது, அதை மாத்தி வச்சுட்டு, ஏன்னா சும்மா வேஸ்ட் பண்ண விரும்பல அவ்வளவு கீரையும். அறுவடை முடிஞ்சுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலலாம் வந்து இருங்க, கத்திரிக்காய் நாத்து வச்சிருக்கிறேன். ஒரு மழை பெய்ஞ்சாதான் இது எல்லாத்தையும் நல்லா புடுங்க முடியும். எனக்கு இதுக்குள்ள இருக்கு தெரியும் தெரியலங்க. இது ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா வாடி போயிடுது. அதனால வந்து இதெல்லாம் இருக்கும்போது இது வாடாது, கொஞ்ச நாள் அப்படி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சோன்னா பிடிங்கலான்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காய் வச்சிருக்கிறேன். விதை போட்ட வந்துருச்சு. இது வந்து அகத்திக்கீரை விதை அரைச்சு போட்டுக்க தனியா ஒரு வைக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து தம்பட்டாவரை ஒண்ணுதான் வச்சிருக்கேன், நிறைய வைக்கணும். இதெல்லாம் மல்லிகைப்பூ மாத்தி வச்சுங்க. எல்லாம் நீ மழை பெய்ஞ்சதான் தலையும் அது இருக்கட்டும்னு விட்டேன். சிவப்பு கீரை அப்படிதாங்க. அவ்வளவுதான் மக்களை, அறுவடை முடிஞ்சுது. நம்ம பழத்தாருக்காக அதை எடுக்க ஆரம்பிச்சு. சரி இதெல்லாம் வந்து பாருங்க, ஒரு கொத்தரங்காய் ஒரு பொரியலுக்கு இங்க 3 பேருக்கு போதும். அதுவே கொத்தரங்காய், அவரைக்காய் தண்ணியை சாம்பார்ல போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இருக்குது, இன்னும் கீழே கத்திரிக்காய் இருக்கு, அதை பறிச்சு போட்டுக்கலாம். ஓகே மக்களே, ஒரு அறுவடை வீடியோ முடிஞ்சு. அவ்வளவுதாங்க, நம்மளோட அறுவடை முடிச்சு. பழத்தாறு, மாதுளம்பழம், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் எல்லாம் கீழே இருக்குது. என்னதான் இருந்தாலும் வாழையே நிறைய பேர் வந்து வாழை மரம் வச்சிருந்து அவங்க அறுத்தாலும் நம்ம ஒரு மரம் வச்சு அதுல இந்த மாதிரி பழம் வந்து நம்மளால தரமா வந்து எடுக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்லாம நம்ம மேல மேல அடுத்து நிறைய வந்து
இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா மாடி தோட்டன்றதே வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கொத்தமல்லி ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும், நம்ம மாடி தோட்டத்துல இருக்கும்போது அதை உடனே நம்ம எடுத்து பறிச்சுக்கலாம். ஹெல்த்தியா இருக்கும் உடம்பு. அதே மாதிரி இந்த மாதிரி இது புகை போடாம எது போடாம இயற்கையாவே பழுத்து, இது அப்படியே மரத்திலே பழுத்தது அப்படி எடுத்து சாப்பிடுவோம். நமக்கு ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம். ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாடி தோட்டத்தோடு நிறுத்தாம நமக்கு இடம் எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியும், ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி அதுல நிறைய வாழைத்தாறுகளை போட்டு இந்த மாதிரி நிறைய அறுவடை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் மட்டும் இல்லை, நீங்களும் ஒரு சின்ன இடமா இருந்தாலும், ஒரு வீட்டுல ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 சென்டா இருந்தாலும் ஒரு 1/2 சென்ட் தோட்டத்துக்கு விட்டுட்டு இந்த மாதிரி 2 மரம் வைக்கணும். நமக்கு இலையும் யூஸ் ஆகும், அதே மாதிரி வாழைத்தண்டும் யூஸ் ஆகும், வாழைத்தார். அது ஒரு வருஷம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், ரொம்ப வருஷம் ஆனாலுமே இதுக்காக நம்ம காத்து இருக்கும்போது அதை வளர்த்து ஒரு மரத்தை பெருசாக்கி நம்ம வளர்த்து எடுக்கும்போது நம்ம கிடைக்கிற சந்தோஷமும் மன நிறைவும் வந்து ஒரு ஹாப்பினஸும் நமக்கு மன நிறைவை கொடுக்குங்க. அதே மாதிரிதான் இது, இந்த மரம்லாம் வச்சு 10 வருஷம் ஆச்சு. சின்னதா ரோட்ல சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இது வந்து 1 கிலோ பக்கம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மரத்தை வந்து நம்ம வளர்க்கணும், மேலும் மேலும் வளர்க்கணும்னா தோணும் ஒழிஞ்சு இது வேணாம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே தோணாது. நீங்களும் ஒரு சின்ன மரமாவது வச்சு வளர்த்து உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.